தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஆக்ஷன் பாண்ட் சீரிஸ். இன்னைக்கும் அபி இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் அபி. வணக்கம். நாமினேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு எல்லாருமே நாமினேஷன் பண்ணி அதை சரிபார்ப்பு பட்டியலையும் முடிச்சு தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் எத்தனை பேர் போட்டிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பட்டியல் எல்லாம் எதுவும் ஒன்று கொடுத்துருக்காங்களாமே. தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதி, பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதிக்கான தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கு. விலவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலும் தேர்தல் இருக்கு. இங்கே 39 தொகுதி, அதுதான் பிரதானம். அப்படிங்கிறனால இந்த 39 தொகுதியை மட்டும் நம்ம பார்ப்போம். இதில் 1509 ஆண்கள், 240 பெண்கள், 1749 பேர் மொத்தமாக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதில் 600 சொச்சம் பேர் அவங்களோட ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு. 72 பேர் வாபஸ் வாங்கிட்டாங்க. மொத்தம் 1030 பேர் போட்டியில் இருக்காங்க. இதில் 925 பேர் ஆண்கள், 105 பேர் தான் பெண்கள் இருக்காங்க. அதிகபட்சமாக 48 பேர் நாமக்கல் மக்களவை தொகுதியில் போட்டிடுறாங்க. கம்மியாக போட்டிடுறது அப்படின்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம் தொகுதியில் வெறும் 9 பேர் தான் போட்டியே இடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நாமக்கல் பயங்கர டிமாண்டா இருக்கும் போலயே. அதுதான் தெரியும். 48 பேர் நிற்கிறாங்கன்னா கலவர பூமி ஆயிரும் போல. 29 சுயேட்சை நிற்கிறாங்க. எந்த கேண்டிடேட்டுக்கு யாருக்கு டம்மியாக போட்டாங்க அப்படின்னு தெரியல. ஏற்கனவே வேற நாமக்கல் கேண்டிடேட் நம்ம பேசியிருக்கோம். அதுதான் அந்த பஞ்சாயத்து வேற போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 925 ஆண்களுக்கு 105 பெண்கள் தான். அப்படிங்கும் போது பெண்களுடைய பிரதிநிதித்துவம் இன்னும் சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவில் 3 பேர் கொடுத்துருக்காங்க, காங்கிரஸில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, பாமக 3 பேர் கொடுத்துருக்காங்க, பாஜகவிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதிமுகவில் ஒரே ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க. 33 இடங்களில் போட்டிட்டு ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே கம்மியான பிரதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவில் தான் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. நாம் தமிழரை விட்டீங்க, தனியாக நிற்கிறதுனால அவங்க பக்கத்தில் இருந்து சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கூட்டணி கட்சிகளாக மட்டும் சொல்கிறீங்க, தம்பிகள் கோச்சுக்கு போகிறாங்க. இல்லை, இவங்கெல்லாம் தேர்தலில் போட்டிடுறதுக்காக தேர்தலை இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தேர்தல் அரசியல் இருக்காங்க. அவங்க பொழுதுபோக்குக்கு அரசியல் பண்ணுறாங்க. அவங்கள எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவங்களே நான் சின்னம் ப்ராசஸை விட்டுட்டு நான் வெள்ளத்தில் இருந்தேன், இங்கே இருந்தேன், அங்கே இருந்தேன்னு காமெடி பண்ணிட்டு தானே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கூட்டணி கட்சிகளை தாண்டி இவங்கள விட அதிகமான பெண்கள் கேண்டிடேட்ஸ் நிற்கிறது நாம் தமிழர் கட்சியில் தானே. ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு இருக்கவங்க அங்கே யார் போட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கை போட்டு நிப்பாட்டுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த கணக்கே கிடையாது. இங்கேயோ ஒரு காலை கொடுப்பேன், எங்கேயோ ஒன்று போட்டு கேட்டால் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்வாங்க. ஓமனில் படிச்சுட்டு வந்தான்னு சொல்லி கர்நாடகாவில் மெடிக்கல் காலேஜில் படித்த ஒருத்தர் கொண்டு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு உருட்டுவாங்க. தமிழே படிக்க தெரில, சின்னத்தை மாற்றி துண்டு போட்டு போட்டி கேட்கறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்ங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ராசஸ். அவங்கள என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சீரியஸ் டிஸ்கஷன்லாம் அவங்கள எடுத்துகிட்டு வருதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம்தான். அதிமுகவில் விந்தியான ஒரு அம்மா இருக்குல்ல, அந்த அம்மா இன்னும் ஒருத்தரை வாங்குன்னு வச்சு வாங்கியிருக்குது போலயே. ஒரு காலத்தில் திரைப்படத்தில் கொடிகட்டி பிறந்த நடிகை அஜித்துக்கு ஜோடியெல்லாம் நடிச்சிருந்துருக்காங்க. அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டு போய் ஒற்றை பாடலுக்கு நடனமாக ஆரம்பிச்சு இன்றைக்கி மொத்தமாக ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. ஆனாலும் தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எங்கேயும் எலெக்ஷனில் இருந்தது கிடையாது. அதிமுகவுடைய ஸ்டார் பேச்சாளர், நட்சத்திர பேச்சாளர் ஒவ்வொரு எலெக்ஷன் வந்தாலும் மைக்கை பிடிச்சாங்கன்னா ஆப்போசிட்ல யாரு என்னென்னலாம் பார்க்கறது இல்லை, வச்சு கிளின்னு கிழிச்சிடுறது. இது இதுல நடுவில் ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு, ஈரோடு கிழக்கு. அப்போ அவங்க உதயநிதியை பேசுனதெல்லாம் நம்மளால பேச முடியாதுப்பா அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க. இப்பவும் எப்படின்னா அவங்க போற போக்கில் எல்லாத்தையும் கிழிச்சு போயிட்டு இருக்க மாதிரி அப்படிதான் போற போக்கில் செஞ்ச மாதிரி தெரியலையே. இல்லை, அப்படி பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு வெஞ்சன்ஸ் எடுத்து கமலை ஒரு சாத்தியிருக்காங்க. அதுதான் என்னன்னா, துணி நம்ம லோ குவாலிட்டி துணி வாங்கினோம்னா தண்ணியில் போட்டால் வெளுத்துரும். ஆனால் தண்ணியே போடாமல் சாய வெளுத்துருக்குதுன்னா அது கமலஹாசன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம பேசின கதையும் சேர்த்துருக்காங்க போலயே. இந்த டிவி உடைச்ச அப்படின்னா ரிமோட் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. அதாவது அந்த இது அவங்க சொன்னதான் என் கருத்து கிடையாது. இது இந்தியா அவர்களுடைய கருத்து, என்னுடைய கருத்து அல்ல, போட்டுக்கிறோம். அது என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிவியை உடைச்சது டார்ச் லைட்டை வச்சு டிவியை உடைச்சது டிவியை உடைக்கிறதுல டார்ச்சை உடைக்கத்தான்
அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து கமல் வெளியே வந்து கட்சிக்காரங்கள்ட்ட பேசுறாரு, தலைவரே நம்ம நிலைமை என்ன, டார்ச்சில் நிற்க சொல்லிட்டாங்க, எத்தனை சீட்டு தலைவர், சீட்டெல்லாம் இல்லை, டார்ச்சை பிடிச்சிட்டு ஓரமாக நிற்க சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் தான் வந்து அந்த டிவி உடைக்கிறது போல டார்ச்சை உடைச்சிருக்காரு. இது எப்படி தெரியுமா இருக்கு, பொண்டாட்டி ஓடி போயிட்டா என்ன, அவள் கட்டுரை சிலை என் வீட்டில் தானே இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா, அந்த மாதிரி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் போட்டு பேசி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து திமுக பாஜகவுக்கு வந்து ஒரு ஊமை வேற பேசி வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த அளவுக்கு அடுக்குமொழியான சம்பவமா செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அடுக்குமொழியில் நம்மளால பேச வராது, அது மைண்ட்லேயும் வேற வச்சிருக்க முடியாது. அந்த மாதிரி சரி பேப்பர் கீப்பர் இது வச்சிருக்கும் ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தேன். ப்ரிப்பரேஷன்லாம் இல்லாமல் ஃப்ளோவில் தான் பேசி அவ்வளோ டைலாக்ஸ் பேசியிருப்போம். அது மாதிரி வந்து ஆனால் இது டைலாக் பேசுகிற மாதிரிங்கிறதையும் தாண்டி போய் சொன்னால் பரவாயில்ல, அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையுமே வந்து நிறைய உண்மையிலே இது எதிர்கட்சி அதுக்காக அவங்க அப்படி பேசுகிறாங்கங்கிறதையும் தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம கவனித்து பார்த்தோம்னா உண்மையிலே ரொம்ப வேலிடான பாயிண்டாக தான் அவங்க முன்னாடி வச்சாங்க. கமல்லாம் வந்துட்டு அது என்ன சொல்றது, நம்ம ஆமாம், அதை வந்து அதுக்கு மேலே அவரே முடிவு பண்ணிக்கிட்டோம். வயசும் இல்லை, அனுபவம் இல்லை, என்னவோ அது கமலாச்சு, இந்தியாவாச்சு, அவங்க பஞ்சாயத்து, அவ்வளவுதான். அதை அப்படியே முடிச்சிடலாம். ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏதோ மக்கள்கிட்ட நேரடியாவே நான் வந்து களத்துல இறங்கி என்ன கருத்து கணிப்பெல்லாம் கேட்கறப்பல ஏதோ ஒண்ணு கேட்டிருக்காரு போல, அதுல வந்து ஒரு அம்மா வந்து வச்சு செஞ்சிருச்சு போலயே. அதாவது ஐயா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வந்து எலெக்ஷன் அப்படின்னாலே ஒரே ஸ்கிரிப்ட் ஒரே ஸ்டண்ட் தான். 2016 சுனில் கணக்குல போட்டு கொடுத்த ஸ்கிரிப்டை தான் வந்து இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நடுவில் பிரசாந்த் கிஷோர் வந்தார், இப்போ வந்து அவரையும் கழட்டி விட்டாங்க, இப்போ இவங்களே பார்த்துக்கிறாங்க. ஒரே ஸ்கிரிப்ட் தான், மக்கள்கிட்ட போறேன்னு விட்டுவார். சாயந்தரம் பிரச்சாரம் பண்ணுவார், காலையில் அடுத்த தொகுதிக்கு போவார், போயிட்டு வந்து வாக்கிங் போகும்போது அப்படின்னு டீ கடைக்கு போவார். நடுவில் ஒரு டீ கடை வீடியோ போட்டாங்க, வீடியோ ஃபுல்லாக நானும் பார்த்தேன். சரி டீயை குடிப்பார்னு பார்த்தா 3 வாட்டி வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போனாரு, வாய்க்கிட்ட வச்சு எடுத்தாரு, ஒரு சுடு டீ வாய்க்குள்ள போன மாதிரி அதை அவ்வளோ நோட் பண்ணிருக்கீங்க பாருங்க. சரி டீயை குடிக்கிறான்னு பார்த்தேன், டீயே குடிக்கல. அந்த டீயை வந்து ஆஃப் த ரெக்கார்டில் பார்த்தா பக்கத்தில் இவங்களே ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு வந்து கடைக்காரங்கிட்ட கொடுத்து வாங்கின கதையெல்லாம் இருந்திருக்கு. அது கடந்த காலங்கள் வந்திருக்கு. இப்பயும் அப்படி தான் நடக்குதா இல்லை உண்மையாகவே டீ போட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. அந்த மாதிரி வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஈரோடு பகுதியில் உழவாசங்க சைடு போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கேட்டிருக்கு, ஐயா இந்த மாதிரி நான் வந்து 1000 ரூபா காசுக்கு எழுதி கொடுத்தேன், வரல, திருப்பி வந்து விட்டு போச்சு அப்படின்னு மறுபரிசீலனைக்கு எழுதி கொடுத்தேன், இன்னும் வரலங்க ஐயா, இங்கே பாருங்கள் ரோட்டு கடை தான் போட்டிருக்கேன், ரோட்டில் தான் உட்காந்து வியாபாரம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோடனே ஏதாவது காரணம் இருக்குமா, சும்மாலாம் இது பண்ணிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னாரு. அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து அரசு ஊழியர்மா அப்படின்னா அதனால தான் கொடுக்கல அப்படின்னு இவர் வந்து லாஜிக்கலாக அந்த அம்மா மடக்கிறேன்னு அந்த மாதிரி திருப்பி என்ன சொல்லிச்சு, அவர் சாப்பிட்டா எனக்கு வயிறு ரொம்பிடும் அப்படின்னா எனக்கு வேணாயா. அதான் இல்லைன்றாங்க ஐயா. நான் திரும்பவும் மனு கொடுத்தேன், 2வது தடவை நான் மனு கொடுத்தேன், அப்போ இல்லைன்றாங்க. நாங்கள் வாக்குரிமை ஓட்டு போட்டு ஐயா, ரோட்டில் தான் உட்காந்து வியாபாரம் பண்ணுறேன், அதுதான் தெரியலைங்க ஐயா. சரி சரி, எங்கள் வீட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் சொல்றேன், அவரு சாப்பிட்டா வயிறு நம்பிக்கைன்னா எனக்கு வேண்டாமாங்க ஐயா. அவர் சாப்பிட்டா வயிறு நம்பிக்கும், எனக்கு பதிலாக அவர் சாப்பிட்டா வயிறு நம்பிக்கை எனக்கு வேண்டாம். ஒரு வீடு தானே ஐயா, அவர் வாங்கி என்ன அவர் மட்டுமே சம்பளத்தை வச்சுக்கிற போறாரு, அந்த பக்கம் சேர்த்து தானே இந்த சம்பளம். சரி இதில் வந்து 2ஆ பிரிச்சுக்குவோம், ஓகேவா. முதல்ல 2021 தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்ன சொன்னீங்க, ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லாத்துக்கும் கொடுப்போம் தானே சொன்னீங்க. அப்படியா? ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லாத்துக்கும் குடும்பம் 2 கோடி குடும்பங்களுக்கு 2.25 கோடி குடும்பத்துக்கும் கொடுப்போம் நீங்க. இப்போ என்ன தகுதி அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கிறீங்க, யார் முடிவு பண்றாங்க அந்த தகுதியை? நீங்க முடிவு பண்ணிக்கீங்களா? எனக்கு தகுதி என்னன்னு நீங்க என்ன முடிவு பண்ணீங்க? சரி கொடுக்கறது நாங்க தானே, அப்ப நாங்க தானே சொல்லணும் யார் யார் கொடுக்கணும்ட்டு. யார் கொடுக்கணுங்கிறது உங்க அப்பா வீட்டு காசா? உதயநிதி கேட்டால நிர்மலாக்கு, அம்மையார் நிர்மலாவை கேட்டார்ல, அவங்க அப்பா வீட்டு பணம் அப்படின்னு. இது வந்து திரு ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா வீட்டு பணமா நம்ம கொடுக்குறாரு, ரைட்டு, ஓகேவா. அந்த உருட்டு போச்சா. அரசு ஊழியர்ங்கிறது எப்படி நீங்கள் கணக்கெடுக்கிறீங்க? கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தா டிரைவரு அரசு ஊழியர் தான், டிரான்ஸ்போர்ட்டில் கார்பரேஷன் வண்டி ஓட்டுறவங்க அரசு ஊழியர் தான், தெரு கூட்டுறவரும் அரசு ஊழியர் தான், கலெக்டர் அரசு ஊழியர் தான், ஐஏஎஸ் ஆஃபீஸரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அரசு ஊழியர் தான். இதில் எதை நீங்கள் கணக்கு சேர்க்குறீங்க? அதை எந்த அடிப்படையில் அவங்க சேர்க்குறாங்க தெரியல. 10,000 ரூபா கூலிக்கு வேலை பார்க்குறாங்க, அவனும் அரசு ஊழியர். 1 லட்ச ரூபா வாங்கினா அரசு ஊழியர். நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்குறவனுக்கு கச்சா பரவாயில்ல, 10,000 வாங்குறவனுக்கு கொடுக்குறீங்களே, இருக்குல்ல, என்ன கணக்கு அது? அதுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணணும், இவ்வளவு ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறவங்களுக்கு கிடையாது கவர்மெண்ட் சம்பளத்திலுமே அப்படின்னு. இப்ப டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள் ஏற்கனவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க ஐயா, ஏன்னா அவங்களுக்கு பென்ஷன் வரல, பென்ஷன் ஏத்தல, ஆனா இந்த 1000 ரூபாய் காசு கொடுக்க மாட்டேன் கேட்டா அரசு ஊழியர்ன்றாங்க. பென்ஷனும் வரல, 1000 ரூபாய் காசும் கொடுக்க மாட்டீங்க, அப்ப என்னதான் பண்றது அப்படின்னு. சரி ஓகே, குடும்பத்துல ஒருத்தர் அரசு ஊழியராக இருந்தா அவங்க குடும்பத்தை கொடுக்க மாட்டேன்
அப்படின்னு சொல்கிறீங்களே, குடும்பத்தில் ஒரு எம்எல்ஏ தான் இருக்கணும், இல்லை ஒருத்தர் தான் எம்பியாக இருக்கணும், ஒரு பதவி தான் இருக்கணும் சொல்கிறீங்களா? நாங்கள் சொல்ல மாட்டோம்ல. இவர் ஒருத்தர் அரசு ஊழியர் பார்த்தாருன்னா அந்த குடும்பமே அப்படியே செழிச்சிரும், எல்லாம் பண்ணுவீங்க. சரி, அப்பா ஸ்டாலின் சிஎம் அப்படியெல்லாம் நாங்க வந்து சொல்லிட்டோம்னா இருங்க அப்படிலாம் நாங்க சொல்லிட்டோம்னா அப்புறம் எப்படி எங்க குடும்பத்தோட வந்து நாங்க அரசியல் பண்றது? இப்போ ஐயா ஸ்டாலின் வந்து சிஎம் இருக்காருல்ல, அவரால் 237 தொகுதி பார்த்துக்க முடியாதா? ஏன் தனியா பையனை திருப்பி கொண்டு வந்துச்சிருக்காரு? அப்பா இருக்காரு, பையன் பேசாம இருக்க வேண்டியதானே? அப்பா இருக்காரு, அப்பாவை பார்த்துக்கலாம்ல. சரி, பையன் வந்துட்டாரு, சரி பையன் கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு அப்பா ஒதுங்கிக்கலாம்ல. குடும்பத்துல எத்தனை சீட்டு வச்சிருக்காங்க? கனிமொழி அதே மாதிரி தான் கட்சியில் இருக்க எல்லாத்துக்கும் இருக்கு. ஒரு குடும்பத்தில் 2 எம்எல்ஏ இருக்கலாம், 2 எம்பி இருக்கலாம், இல்லை எம்பி எம்எல்ஏ இருக்கலாம், மினிஸ்டர் இருக்கலாம். மக்கள் பிரதிநிதியாக இருக்கவங்களுக்கு என்ன வேணா வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் 1 லட்சத்தி சொச்சம் சம்பளம் வேறு வாங்குறீங்க. 10,000 கார்பரேஷன் சம்பளம் வாங்குறவன் 5,000 வாங்குறவனுக்கு 1000 ரூபா காசு கொடுக்க முடியாது. கேட்டால் அரசு ஊழியர் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் ஒரே குடும்பத்தில் 2 பேர் இருக்கீங்களே. மக்களுக்கு வந்து இதெல்லாம் அப்பா எப்படி ஒரு சம்பவம் பண்ணிருக்காரா? மகன் வந்து இந்த பக்கமா பிரச்சாரம் பண்ண போன இடத்துல ஏதோ பயங்கரமா கேள்வி கேட்டிருக்காராமே, எங்க தாத்தாவுக்கு நீங்க வந்து அப்போ ஓட்டு போடல இப்போ ஓட்டு போடலன்னு ஏதோ ஒரு தொகுதி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது மக்கள் கீழே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேள்விகள் சொல்லிட்டு இருக்கும்போது சடனா மது ஒழிப்பு, டாஸ்மாக் மூடுறதை பத்தி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வச்ச உடனே டாஸ்மாக் கோரிக்கையா 2014 நாங்கள் வந்து சொன்னோம்ல, தேர்தல் வாக்குறுதி சொன்னோம், கருணாநிதி அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. கலைஞருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்களா? அதிமுகவுக்கு தானே ஓட்டு போட்டீங்க, அப்புறம் ஏன் எங்கள்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ட்டுன்னு. அன்னைக்கு ஓட்டு போடல. சரி, எங்களுக்கு ஓட்டு போடல, மக்கள் எங்களை வேணாம்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் அரசியல் விட்டு ஒதுக்கணும், கட்சியை கலைச்சிட்டா போனீங்க, 21 நின்ட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அன்னைக்கு ஓட்டு போடல இன்னைக்கு ஓட்டு போட்டோம் கேட்டால் இன்னைக்கு வாக்குறுதி கொடுக்கல அதனால இல்லை அப்படின்னு விட்டுவீங்களா? டாஸ்மாக் ஒயின் ஷாப்பை மூடணுமா? 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னார். ஓட்டு போட்டீங்களா? 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. சரி, அப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. அப்பா ஓட்டு போடல, சரி, நீங்க வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு தடவை ஜெயிக்க வச்சிருக்காங்களே, இப்ப கொடுத்த அறிக்கையெல்லாம் என்னாச்சு? செஞ்சுட்டாங்களா? முதல் கையெழுத்து ரகசியம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு உருட்டுனீங்களே ஐயா, உதயநிதி உருட்டினாரு. இப்ப பாஜகவோட பி டீம் ஏற்கனவே வந்து நாம் தமிழர் ஏடிஎம்கேன்னு பேசிக்கிட்டு இருந்தது போய் இப்ப பாஜகவும் திமுகவும் கள்ள கூட்டணின்னு பேசுற அளவுக்கு வச்சிருக்காங்களே. இல்ல 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுப்போம், நீங்க இப்ப தகுதின்னு மாத்திட்டீங்க. கல்வி கடன் ரத்து நீங்க கொடுத்தீங்களா? நகை கடன் வைங்க, வீட்டில் இருக்கவங்களாம் போய் நகை இடமான வைங்கம்மா, நம்ம ஆட்சி தான். உங்க அப்பா ஊர்ல எவன் போராட்டம் பண்ணாலும் போய்கிட்டு இருந்தாரு. அடுத்த 100 நாள் என் ஆட்சி தான், எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு. எத்தனை அரசு ஊழியர்கள் போராட்டம் நடந்துருச்சு. பத்திரப்பதிவு துறையில் வந்து போராட்டமே பண்ண மாட்டாங்க. பத்திரத்தை பதிஞ்சோமா, டூப்ளிகேட்டா, டபுள் டாக்குமெண்ட் போட்டோமா, அமௌண்ட்டை கட்டிங்க, ஆட்டையை போட்டோமா, அவனுக்கு பாட்டுக்கு போயிட்டு இருந்தவங்க அவங்க போராட்டம் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வாக்குறுதி பத்திலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு பக்கம் கவர்மெண்ட் டிரைவர்ஸ் போராடுறாங்க, ஒரு பக்கம் சத்தமே இல்லாம இந்த பக்கம் விஓக்கள் வந்து அப்பப்ப அவங்க வேற சண்டையை போடுறாங்க. அந்த குடும்ப பஞ்சாயத்துலாம் இல்ல, அந்த பக்கம் பத்திரப்பதிவுல வேற நீங்க சொன்ன மாதிரி அங்கிட்ட ஒரு பஞ்சாயத்து போகுது. என்ன ஆளாளுக்கு நடுவில் அப்பப்ப வந்து ஆசிரியர்கள் வேற வந்து போராட்டம் பண்றாங்க. இப்படி எல்லா வாக்குறுதி நிறைவேற்றிட்டீங்களா? 14 கொடுத்தா நீங்க ஓட்டு போடல, இப்போ ஓட்டு போட்டப்போ மட்டும் நீங்க எல்லா வாக்குறுதி நிறைவேற்றிட்டீங்க. 40% நிறைவேற்றிருக்கீங்கன்னு உங்க அமைச்சர் வேற போட்டு கொடுத்துட்டாரு, ரகுபதி வேற, அவர் தான் சட்டத்துறை அமைச்சர் வேற. அடுத்து அவரை தூக்கிடுவாங்க. உண்மையை சொன்னா வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து தூக்க மாட்டாங்க. அவர் வந்து அதிமுக வந்து அதனால கொடுத்துருவாங்க. திமுக பரம்பரையா இருந்தால் மட்டும் தான் அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. ரைட்டு, அதனால தான் இருக்கும். இவ்வளோ வாக்குறுதியெல்லாம் உண்மையாக நிறைவேற்றிட்ட மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் சிரிப்பாக இருக்கு. இதில் வந்து நடுவில் இவர் பேசும்போது வேற அந்த நீட் ரகசியத்தை வேற அதிமுக வேற பங்கமாக கலாச்சிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்து எடப்பாடி வந்து சென்னையில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, இவர் உதயநிதி வந்து வெக்கமான சூடு சொன்னார். எடப்பாடியை பார்த்து கேட்டு நீட் விஷயத்துக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார். பதிலுக்கு இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை பார்த்து கேட்டாரு, உதயநிதி கேட்டார், வெக்கமான சூடு சொன்னார்க்கான்னு கேட்டாரு. நீட்டுக்கு 5 வருஷம் சொல்லி தான் 2019 வந்தீங்க, 5 வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஆச்சு, 5 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு தெரியல. சரி, 2021 ரகசியம் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும் தானே வந்தீங்க, 3 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணீங்க போட்டு பார்த்தோம். அந்த வீடியோ பண்ணோடனே பின்னாடி ஒரு ஃபுல்லாக LED ஸ்க்ரீனாக வச்சு அப்படியே அவர் பேசினதை உதயநிதி பேசின கிளிப்பிங்கை போட்டு விட்டுட்டு வெக்கமான சூடு சொன்ன எல்லாம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கா
அப்படின்னு நான் ஒரு கேட்கல, பாஸ் விட்டு மக்கள் மக்கள் கேட்கறாங்க. கேட்கறாங்க. பதில் சொல்லுங்க ஸ்டாலின் அப்படின்னு கலாய்ச்சிட்டாரு. அப்பாவுக்கு மகனுக்கு வெக்க மான சூடு சுரணை இருக்குதா? சினிமா டைலாக்லாம் போட்டு பேசிட்டு இருக்காரு. சந்திரகாட்டி டைலாக்லாம் பேசி காமிச்சாராமே. ஆமா ஆமா, என்ன எல்லாம் வந்து பயங்கர டைலாக்கா பேசி மக்கள் கிட்ட எப்படி பிரச்சாரத்தை எடுத்துட்டு போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாமே ஸ்கிரிப்டட் தான், ஆனா அந்த ஸ்கிரிப்டடையுமே எப்படி பேசுறதுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. சும்மா வந்து அப்படியே ஒப்பிச்சிட்டு போறதுங்கிறது வேற. 4 வருஷம் அவரு சிஎம் இருந்தாரு, நாட்டு மக்களுக்கு ஒன்றும் பண்ணது கிடையாது. அது வேற விஷயம். எடப்பாடி ஆட்சியில வந்து தமிழக மக்களுக்கு என்ன நடந்துச்சு சொல்லாதீங்க. மாணவர்களுக்கு நிறைய பண்ணிருக்காருன்னு ஒரு காலத்துல வந்து எங்க எடப்பாடி ஐயான்னு தூக்கி வச்சு கொண்டாடினாங்க மாணவர்கள். திருப்பி எக்ஸாம் வச்ச உடனே அதே எடப்பாடி அசிங்கமா திட்டின மாணவர்களும் இருக்காங்க. 4 வருஷம் ஆட்சி, இதெல்லாம் ஒழுங்கா ஆட்சி பண்ணியிருந்துருக்கலாமே. ஆட்சி ஒழுங்கா பண்ணாம இப்போ வந்துட்டு அது ஸ்கிரிப்ட் யாரும் நல்லா எழுதி கொடுக்குறாங்க உங்களுக்கு, பரவாயில்ல. அதான் சொல்றேனே, அதை டெலிவரி பண்ற விதம் ஒண்ணு இருக்குல்ல. உதயநிதி மாதிரி நீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஒரு டோனுமே இல்லாம அப்படியே பேசுறதோட ஒரு ஆக்டிங்கு போயிடலாம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அவருக்கு ஏற்கனவே இங்கேயுமே அதை தான் பண்ணிருக்காப்புல, அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த பக்கமும் போனா வந்து ஏற்கனவே ஒரு பட்டத்துக்கு அடிச்சுக்கிட்டாங்கன்னு ஒரு கதை வந்ததுல, அதுக்கு பதிலாக வந்து அந்த காம்படிஷன்ல அவங்க எல்லாரையும் பீட் பண்ணி இவர் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். இவருமே வந்து ஒரு பட்டத்துக்கு அடிச்சுக்கிட்டு எனக்கு தானே பட்டம் வேற கொடுத்துக்கிட்டாரு புரட்சி தமிழ். அது ஒரு கதை. அப்படியே சென்ட்ரல் பக்கம் போவோம். நம்ம நிதியமைச்சர் ஏதோ சம்பவம். டைம்ஸ் நோ நவிகா குமாருக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த அம்மா வந்து ஆங்கருக்கு என்ன கேட்குறாங்க, என்ன மேடம் உங்கள் கட்சியில் வந்து குற்றப்பின்னணி இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னோடனே, நாங்கள் வந்து ஒரு வேடந்தாங்கல் சரணாலயம் யார் வந்தாலும் சேர்த்துக்குவோம். என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, யார் வந்தாலுமா? ஆமாம், குற்றவாளிகள் வந்தாலுமா, யார் வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்குவோம். எங்களுக்கு தேவை ஆள், அவ்வளோதான். அவன் முல்லை மாதிரி முடிச்சு வைக்க, கேப் மாதிரி தாலி அறுத்தவன், செயின் அறுத்தவன் எவனையும் பார்க்க மாட்டான். கொலை பண்ணவன், குடிய கிடத்தவன் எவனும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இவ்வளவு நாள் மத்தவங்க சொன்னாங்க, இப்ப அவங்களே சொல்லிக்கிறாங்க. அப்ப என்ன தெரியுது, 1ஆம் நம்பர் டுபாகூர் கட்சி நாங்க தான் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அவங்களே சொல்லிக்கிறாங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.